தினமும் வேலைக்கு போறோம், சம்பளம் வாங்குறோம். ஃபேமிலி ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. ஆனாலும் மனசுல ஒரு லேசா இல்ல முழுசாவே ஒரு சுமை இருக்கிற மாதிரி இருக்குன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இது ரொம்ப காமனா வரக்கூடிய ஃபீலிங் தான். நம்ம லைஃப்ல எல்லா விஷயமும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலும், உண்மையான அமைதி இல்லாம போகுது. பிரச்சனை என்னன்னா, நம்மள பல பேருக்கு நான் இவ்ளோ சொத்து வச்சிருந்தா நிம்மதியா இருப்பேன். நான் இவ்ளோ சம்பாரிச்சா நிம்மதியா இருப்பேன். எனக்கு பல பேருடைய கான்டாக்ட்ஸ், பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சா நிம்மதியா இருப்பேன். அப்படின்னு நிம்மதிய வெளிய இருக்கிற விஷயத்துல தான் தேடுறோமே தவிர, அந்த நிம்மதி நம்பளுக்குள்ள இருக்குதுன்றத உணர மறந்துடுறோம். ரமண மகரிஷியோட ஒரு கோட் இருக்கு. "பீஸ் இஸ் த இன்னர் நேச்சர் ஆஃப் ஹியூமன் கைண்ட். இஃப் யூ ஃபைண்ட் இட் வித்தின் யோர்செல்ஃப், யூ வில் தென் ஃபைண்ட் இட் எவ்ரிவேர்." உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு படம் பார்க்குறோம். ஸ்க்ரீன்ல நெறைய சீன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். லவ், ஃபைட், காமெடி இது மாதிரி சீன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் மட்டும் சேஞ்ச் ஆவாம அப்படியே தான் இருக்கும். இந்த மாரி நம்மளுக்கு நிம்மதி, உண்மையான நிம்மதி வேணும்னா, அந்த சீனுக்கு ரியாக்ட் பண்ணாம, நம்ம வாழ்க்கையில இன்பம், துன்பம், ஆசை இதுக்கெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணாம, அந்த ஸ்க்ரீன் மாதிரி மனசுல அசைவில்லாம இருக்கணும். என்னங்க உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 1000 வருஷத்துக்கு தவம் இருக்கணுமா? அப்படியெல்லாம் கேட்காதீங்க. சிம்பிள் தான். உங்களுடைய தாட்ஸ அப்சர்வ் பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம், நான் யார் அப்படின்ற செல்ஃப் என்குயரிய பண்ணி பாருங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு உண்மையான அமைதி நிச்சயமா நீங்க உணர முடியும். நீங்களும் ரமணர் சொன்னது போல நிம்மதிய வெளிய தேடாம உங்களுக்குள்ள தேடுவீங்கன்னு நம்புறேன். நன்றி.